இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓகே, இன் day 1 day 2 நீங்க day 1 day 2 பார்க்கலாம்னா டீம் just to share my day 1 and day 2 talk workshop on WhatsApp group so that if anyone not watched my day 1 and day 2 workshop, you can go and watch it again. Okay, let's go to instance and let's create an instance, launch instance. Okay, Docker host. I keep a name as Docker host. Okay, find keeper, Linux VM keeper. Yeah, that's our launch instance. Okay, so let's connect the instance through from browser itself. Okay, so I know machine start ஆகல. Let's wait for a minute. Okay, I think my instance is created. Let's connect my instance. Okay, so I'm connecting to my instance. Connect. Okay, I just log into my instance. So now what I'm going to do is I'm going to install Docker. Let's install Docker. So the command which is used to install Docker, என்ன command use பண்ணோம் Docker install பண்றதுக்கு? What command we'll use? We'll use sudo. Okay. So நீங்க Docker install பண்ணோம் அப்படின்னா Linuxல என்ன பண்ணோம் அப்படின்னா you have to switch to root user. Right? You have to switch to root user. So if you don't Linux command, I will inform my team to share that video, watch that video. Okay, I'm going to switch to root user. Okay, so I'm going to install Docker. Install. My Docker is installing. Yeah, my Docker got installed. Okay, let's check the Docker version. Okay, Docker is installed ஆயிடுச்சு. So இப்போ என்ன பண்ணணும் Docker ஓட Docker start பண்ணணும். Okay, you have to start the Docker. Okay, let's start the Docker. So system ctl Docker status program status okay, Docker spelling. Status. It's not starting. Okay, so in Docker வந்து inactive. See, so அப்போ in Docker நான் ஸ்டார்ட் பண்ணும். So this is a command. Okay, நீங்க ஸ்டேட்டஸ் பதிலா start அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க Docker ஸ்டார்ட் ஆயிடும். Okay, let's check whether Docker is started. See, my Docker is started. Okay, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? Okay, you can execute Docker commands. நீங்க Docker commands execute பண்ணிக்கலாம். For example, Docker images. ஏதாவது images இருக்கா? So no images. Okay, Docker PS.
ஆக்சுவலி ஏதாச்சும் கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கா இல்லை எந்த கண்டெய்னர் ரன் ஆகல டாக்கர் இன்ஃபோ. ஓகே இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே உங்களுக்கு டாக்கர் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா டாக்கர் கண்டெய்னர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் லைக் 0 கண்டெய்னர்ஸ் ரன்னிங் கண்டெய்னர் 0, சாஃப்ட் கண்டெய்னர் 0, இமேஜஸ் 0. ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இமேஜ் புல் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டாக்கர் அப்ல இருந்து we go to docker app and pull the image. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு வியூ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா என்னோட கம்பெனியில் ஓகே தேர் யூசிங் தேர் கிரியேட்டிங் எ வெப்சைட். ஓகே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஓகே அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேக் எண்டில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான். ஓகே கோட் எந்த கோட் யூஸ் பண்ணி அந்த பேக் எண்ட் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா பேக் எண்ட் லாஜிக்ஸ். ஓகே பேக் எண்ட் லாஜிக் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா யூசிங் பைத்தான். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க பேக் எண்டில் லாஜிக்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே ஸோ பைத்தானில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க். ஃப்ளாஸ்க்குங்கிற ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ ஃப்ளாஸ்க்னு எதுவும் கிடையாது, இட்ஸ் அ வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் எண்ட் லாஜிக்ஸ் எழுதலாம். இனிமேல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஃப்ளாஸ்க். ஸோ ஃப்ளாஸ்க்குங்கிறது ஒரு பைத்தான் லைப்ரரி தான். ஓகே ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ அந்த வெப்சைட்ல பேக் எண்ட்ல என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாஸ்க் வந்து எதோட லைப்ரரி பைத்தான் லைப்ரரி. ஓகே ஃப்ளாஸ்க் இஸ் அ பைத்தான் லைப்ரரி. ஓகேவா? ஃப்ளாஸ்க் வந்து என்னது இட்ஸ் அ பைத்தான் லைப்ரரி. அப்போ பைத்தான் லைப்ரரி அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஃப்ளாஸ்க் நீங்கள் ரன் பண்ணணும், ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும், உங்களோட சிஸ்டம்ல ஃப்ளாஸ்க் ரன் ஆகணும் அப்படின்னா யூ நீட் பைத்தான். அப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட கம்பெனியில் பிஸ்னஸ் லாஜிக்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பைத்தான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. கிளியர்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க நார்மலாக டெவலப்பர் என்ன பண்ணுவார், இதான் அவரோட சர்வரில் ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ணார் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணார். லைக் பைத்தான் வெர்ஷன் 1.1. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுவார். ஓகே யூ இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கோட். டெவலப்பர் என்ன பண்ணுவார் அதுக்கு மேலே அவரோட கோடை ரன் பண்ணுவார். கோட் அவர் எழுதியிருக்க கோடை ரன் பண்ணுவார். ஸோ ஏன் உங்கள் கோடு வந்து இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கும் இந்த பைத்தான் இல்லைன்னா உங்கள் கோட் ரன் ஆகாது. ஏன்னா ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி தான் உங்கள் கோடே பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசிங் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் யுவர் கோட் இஸ் பில்ட். அப்போ பைத்தான் ஓகே ஃப்ளாஸ்க் ரன் ஆகணும்னா பைத்தான் வேணும். ஓகே உங்கள் கோட் ரன் ஆகணும்னா ஃப்ளாஸ்க் வேணும். அப்போ உங்கள் கோட் வந்து ஃப்ளாஸ்க் அண்ட் பைத்தான் இந்த லைப்ரரிஸ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இந்த லைப்ரரிஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஓஷன்ஸும் இருக்கும். கரெக்டாக ரெண்டாவது பைத்தான் ஓஷன்ஸ் இருக்கும். பைத்தான் 3 யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாஸ்க் வந்து 1.1 யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஃப்ளாஸ்க் வந்து 1.1 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் டீம் இது வந்து டெவலப்மெண்ட் சர்வர் டெவலப்மெண்ட் டீம் சர்வர். ஓகே டெவலப்மெண்ட் டீம் ஓகே ஃபைன். இங்கே வந்து இந்த சர்வருக்கு டெவலப்மெண்ட் டீம் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கேயும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், அங்கேயும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், அந்த சர்வரில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டாக ஓஎஸ் லைக் என்ன ஓஎஸ் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரெட் ஹேட் ஒரு அமேசான் லினக்ஸ் ஒரு உபுண்டு எந்த ஓஎஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அங்கேயும் ஓஎஸ் சூஸ் பண்ணணும். ஓஎஸ் சூஸ் பண்ணிட்டு அங்கேயும் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே பைத்தான் இந்த வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் கோடை டிப்ளாய் பண்ணணும். அப்போதான் என்ன பண்ண முடியும் கோடு ரன் ஆகும். அப்போதான் அவங்க டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ டெஸ்ட் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பண்ணி ஒரு பக் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் பண்ணி ஒரு பக் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பக்கை வந்து டெவலப்பர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணி டெவலப்பரை ஃபிக்ஸ் பண்ணோன்னே இதே சர்வரில் ரன் பண்ண மாட்டாங்க. புதுசாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுலேயும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதுலேயுமே ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். தென் கோட் எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் கோட் ரன் ஆகும். அப்போ தான் டெஸ்ட் பண்ண அகைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மேனுவலாக கண்டெய்னரில் பண்ணுவோம். இந்த ப்ராசஸை நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம் ஒரு கண்டெய்னரில் பண்ணுவோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் மேனுவலாக பண்ணுவோமா மேனுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ் ஓஎஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்டாக அப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நார்மலாக உங்கள் சர்வருக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும் 30 to 1 hour எடுக்கும். உங்கள் ஓஎஸை உங்கள் சர்வரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 30 to 1 hour எடுக்கும். அப்போது இதை எப்படி நான் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜை எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எனிஒன் how to replace this disadvantage using docker. கரெக்டா டாக்கர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மிஷின் வித் ஓஎஸ் வித்
inbuilt with OS, you can create less than a second. Panama, if we done in last class, just raise your hand or drop S on chat. Panama, less than a second, I have launched the OS. How many of them know? Am I right or not? Panama, correct? What about others? I need reply from everyone. Less than a minute, we have done. Am I right? Okay, Panama. Okay. அப்ப வந்து Docker யூஸ் பண்ணி less than a second, you can launch a OS. ஒரு மிஷின் OS லான்ச் பண்ணி நீங்க டேட்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த டைம் நம்ம என்ன பண்றோம்? சேவ் பண்ணிட்டோம் யூசிங் டாக்கர் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். எப்படி ட்ரை பண்ணலாம்? I'll go to Docker. Okay. What I'll do, I will pull the image. Okay. நான் என்ன இமேஜ் புல் பண்றேன்னா Red Hat OS image pull பண்றேன். Okay. Copy. Okay. I'll go to here. I'll paste it here. Okay. So எனக்கு image download. See. Using this Docker image, I can create n number of Red Hat container. Correct? Using this Docker image, I can create n number of Docker container. So image irka paakra Docker images. Okay, Docker image irukku. இப்போ இந்த image யூஸ் பண்ணி நான் container create பண்றேன். எப்படி பண்றது? Docker run -it interactive mode, interactive terminal, name வச்சுக்கலாம். Name OS1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஐடி இல்லை இந்த Red Hat இது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடும். சாரி, இந்த இமேஜ் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடும். See, I just get into my container with less than a second. See, less than a second. See, I just enter into my new OS. See, இதோட புது OS. cd home directory போறேன். See, pwd. இங்க நான் வந்து என்ன போடுறேன்னா see Linux. Okay, fine. Just wait a minute. Yeah. Slash cat. See, anyways, I'm just using my Red Hat Enterprise Linux. இப்போ நான் கரண்டா எங்க இருக்கேன்? Red Hat OSல இருக்கேன். கரண்டா எங்க நான் இருக்கேன்? என்னோட Red Hat OS குள்ள இருக்கேன். See, அப்ப நான் என்ன பண்ண முடியுது? இங்க மேனுவலா நான் ஒரு OS இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னோட சர்வர்ல it takes 30 to 1 hour. பட் இங்க எப்படி பாருங்க, less than a second I installed my OS and created my server சொல்லலாம், சிஸ்டம் சொல்லலாம், என்னோட மிஷின். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப இதை ஃபாஸ்ட் பண்ணேன் யூசிங் டாக்கர், இதை ஃபாஸ்ட் பண்ணேன். இப்போ மேனுவல் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த கோட் ரன் பண்ணுமா? இந்த கோட் ரன் பண்ணோம். ஓகே, அப்ப இந்த கோட் ரன் பண்ணணும். நமக்கு என்ன Python 3 வேணும், ஃபிளாஸ்க் வேணும். மேனுவல் நம்ம என்ன பண்றோம்? Python 3 இன்ஸ்டால் பண்றோம். இப்போ yarn install Python 3 அப்படின்னு கொடுத்து நான் Python இன்ஸ்டால் பண்றேன். ஸோ it will be asking yes or no. Python இன்ஸ்டால் பண்ணா எனக்கு 7.1 MB ஆகும். கேன் ஐ இன்ஸ்டால் கேட்குது எஸ். ஸோ எனக்கு Python இன்ஸ்டால் ஆகுது. சூப்பர். அப்போ Python இன்ஸ்டால் பண்ணிட்டோம். we have installed Python. சூப்பர். தென் ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு கமெண்ட் இருக்கு. ஓகே, list. இந்த கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். இதுல ஃபிளாஸ்க் எங்கேயாச்சும் இருக்கா? ஸோ இதுல ஃபிளாஸ்கே இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாஸ்க் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபிளாஸ்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஃபிளாஸ்க் இஸ் அ பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, வெப் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம் பேக் எண்டில். ஓகே, ஸோ அப்போ வந்து we have to install Flask. pip3 install Flask. Clear? ஸோ Flask இன்ஸ்டால் பண்ணுறோம் மேனுவலாக. எனக்கு Flask இன்ஸ்டால் ஆகுது. சரி, எனக்கு Flask இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எனக்கு வந்து நான் வந்து பேஸ் OS செட் பண்ணிட்டேன் யூசிங் டாக்கர். மேனுவலாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், மேனுவலாக ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ கோடு வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம டெவலப்பர்கிட்ட வந்து கோடு வாங்கிக்கலாம். கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெவலப்பர்கிட்ட கோடு வாங்கிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ நோ ஃபிளாஸ்க், எனக்கு ஃபிளாஸ்க் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்?
ஓகே, எனக்கு கிளாஸ் தெரியும்னால நான் கிளாஸ் கோட் எழுதிக்கிறேன். பட் ஓகே, நான் கிளாஸ் கோட் எழுதிக்கிறேன். ஓகே, பட் நீங்க என்ன பண்ணலாம், கோட் வந்து டெவலப்பர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே, I write a Flask code from Flask. I will import Flask. Okay, import from Flask. Okay, sorry, caps. Okay, Flask import பண்ணிக்கிறேன். Then route பண்ணிக்கிறேன். Before that I launch equal to okay. Next route பண்ணிக்கிறேன். லைக் ஸ்லாஷ்னு போட்டா ஓகே நான் சொல்றேன். ஓகே, இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சின்ன ஃபிளாஸ்க் ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். ஓகே, சின்ன ஃபிளாஸ்க் ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண எனக்கு என்ன வரும், அவுட்புட் வெல்கம் டு SRTech Ops அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும், வெல்கம் டு SRTech Ops அப்படின்னு எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறது இந்த கோடு வாங்கிக்கலாம். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இந்த கோடு காப்பி பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ BI app.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே what I do, I'll save this. Okay, cat app.py. see இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமை சாரி இந்த ஃபிளாஸ்க்கை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வரும். பைத்தான் 3 -m ஃபிளாஸ்க் மாடியூல் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் சி எனக்கு ரன் ஆகுதா, எனக்கு ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த URL இருக்கு பார்த்தீங்களா, இந்த URL நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, பட் இந்த URL நான் செக் பண்ணுறதுக்கு காப்பி பண்ணி இங்கே எனக்கு போட்டேன்னா வராது, இந்த ப்ரௌசரில் வராது. சரி, எனக்கு இங்கே வராது. ஏன் வராது அப்படின்னா, பிகாஸ் இது எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, என்னோட லினக்ஸில், என்னோட கண்டெய்னரில். நான் இருக்கிறது விண்டோஸ், இது என்னோட விண்டோஸ் ப்ரௌசர், அப்போ வராது. அப்போ நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதுலேருந்து வெளில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்டாப் ஆகிடும் கண்டெய்னர். டாக்கர் PS எனக்கு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அந்த அப்ளிகேஷனும் ரன் ஆகுறது ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போ எனக்கு பேக்ரவுண்டில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும், பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ லாகின் டு ஐ லாகின் அகைன். ஓகே, ஐ எம் கரண்ட்லி ஓகே. அப்போ அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்களா, இந்த கமெண்ட் ரன் பண்ணலாம். பைத்தான் 3 -m ஃபிளாஸ்க், இது ஆல்ரெடி இந்த கமெண்ட் ரன் பக்கத்தில் ஒரு அன்சிபிள் போட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். சி ஓகே, எனக்கு பேக்ரவுண்டில் என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த அப்ளிகேஷன் எனக்கு ரன் ஆகுது. ஓகேவா, பேக்ரவுண்டில் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த அப்ளிகேஷனோட அவுட்புட் நான் பார்க்கணும். இந்த அப்ளிகேஷனோட அவுட்புட் நான் பார்க்கணும் அப்படின்னா கேர்ள்னு ஒரு கமாண்ட் இருக்கு. கேர்ள், என்னோட லினக்ஸ் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேர்ள். ஓகே, கரண்டாக ஒரு டெவலப்ஸ் ட்ரைனிங் போகுது. ஸோ இதட் இஃப் யூ அட்டென்ட் மை லினக்ஸ் கிளாஸ் யூ வில் பி நோயிங் கேர்ள் கமாண்ட். கேர்ள் கமாண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஓகே, நார்மலாக கேர்ள் கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் google.com இருக்கா, இப்போ நான் google.com போட எனக்கு என்ன வருது, google.com போனால் எனக்கு பேஜ் வருதா, இதே அப்போ எண்ட் ஆஃப் என்ன ஆகுது, ஒரு HTML ஒரு CSS கோடோ எனக்கு ப்ரௌசர் ரன் ஆகி எனக்கு இந்த அவுட்புட் வருது. இதுவே நான் இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம், டெர்மினல்லேருந்து கூட நான் அந்த பேஜை பார்க்க முடியும். கேர்ள் google.com அப்படி போட்டோம்னா சி எனக்கு என்ன வருது, the document is not found. ஓகே, எரர் வருது பிகாஸ் நான் www கொடுப்பேன், www.google.com. சி எனக்கு வருது பாருங்க, எனக்கு ஒரு கோட் வருதா, இதான் என்னது அதோட ரெஸ்பான்ஸ்.
அந்த google.com வருதுல பேஜ் பார்க்குறீங்களா? பேஜில் இந்த கோட் ரன் ஆகி தான் உங்களுக்கு இங்கே அவுட்புட்டே வருது. இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட் உங்களுக்கு ப்ரௌசரில் ரன் ஆகி தான் உங்களுக்கு அவுட்புட் வருது. பட் டெர்மினலில் எப்படி ப்ரௌசர் இருக்கும்? இது ப்ரௌசரா? இது ஒரு டெர்மினல். அதனால டேரெக்டாக உங்களுக்கு கோடாக தெரியுது. டேரெக்டாக உங்களுக்கு இது கோடாக வியூ ஆகுது. பட் ரியல் டைமில் எப்படி இருக்கும்? ரியல் டைமில் உங்களுக்கு ப்ரௌசரில் ரன் ஆகி தான் அந்த அவுட்புட் வருது. ஓகே, ஐ கேன் ஷோ த ப்ரூஃப். கோட் பேன் ஜஸ்ட் ஐ கோ டு ஆன்லைன் கம்பைலர். அங்கே போயிட்டு இந்த கோடை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்களேன். ஓகே, ப்ரௌசர். ஓகே, நான் ஆன்லைன் கம்பைலர் ரன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. கூகுள் தான் சரிதா? கூகுள் சர்ச் எல்லாம் உட்காந்து பாருங்க. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் டே அங்கே இருக்க பேஜ் தான் எங்கள் டெர்மினல் உங்களுக்கு பார்க்க முடியுது. அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே வாட் ஐ டூ ஜஸ்ட் அந்த யூஆர்எல் வேணும்ல, யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன், curl கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கலாம், அந்த யூஆர்எல் இருக்க ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். வருதா? வெல்கம் டு எஸ்ஆர்டெக் ஆப்ஸ். அப்போ இதான் ரெஸ்பான்ஸ் வருதா? பட் இது எப்படி ப்ரௌசரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இது எப்படி நம்ம ப்ரௌசரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆக்சஸ் கிடையாது, அதுக்கு சில டாக்கர் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சுக்கணும். டாக்கர் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சால் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? கிளியர்? ஸோ அப்போ கிளியரா? ஸோ அப்போ இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி நிறைய வாட்டி நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், புதுசாக ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கோட் எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்புறம் தான் என்னால் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஒரு மேனுவல் ப்ராசஸா? வெதர் இட்ஸ் மேனுவல் ஆர் ஆட்டோமேஷன். மேனுவலாக நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, மேனுவலாக ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கோடு மேனுவலாக போட்டு அவுட்புட் பார்க்குறீங்க. அப்போ 100 மிஷினுக்கு இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போ டெவாப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட் பண்ணுவோம். அப்போ இது எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது? சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். டாக்கர் இமேஜ்னா என்ன? இப்போ நார்மலாக ரெட் ஹாட் இமேஜ் பார்த்தீங்களா, இது ஒரு இமேஜ் என்ன, இது ஒரு டாக்கர் இமேஜ் என்ன. இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு புதுசாக ரெட் ஹாட் ஓஎஸ் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு ரெட் ஹாட் மிஷினே கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமைஸ்ட் ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் பேஸ் ஓஎஸ் வேணும். பேஸ் ஓஎஸ் உங்களுக்கு என்ன வேணும், ரெட் ஹாட். ஓகே சூஸ் பண்ணிக்கலாம் பேஸ் ஓஎஸ். நெக்ஸ்ட் என்ன வேணும், பைத்தான். ஸோ பைத்தானில் நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணிப்போம் பைத்தான் இன்ஸ்டால் பைத்தான் மென்ஷன் பண்ணிப்போம். வேற என்ன வேணும், ஃப்ளாஸ்க் வேணும். ஓகே ஃப்ளாஸ்க், ஓகே அதுவும் மென்ஷன் பண்ணிப்போம். ஃபைனலாக உங்கள் கோட் அதுவும் மென்ஷன் பண்ணிப்போம், am.py உங்கள் கோட். இப்போ இது மொத்தமையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜா நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த மொத்தமே எடுத்து ஒரு இமேஜா பில்ட் பண்ண முடியும். அப்போ இது மொத்தமாக எடுத்து ஒரு இமேஜா டாக்கர் இமேஜா பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், யாராச்சும் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி கண்டெய்னர் என்ன பண்றாங்க, யாராச்சும் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், என்ன ஆகும், அந்த கண்டெய்னர்ல பேஸ் ஓஎஸ் ரெட் ஹாட்டா இருக்கும், பைத்தான் இன்ஸ்டால் ஆகி வரும், ஃப்ளாஸ்க் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கும், அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அப்ளிகேஷன் வில் பி ரன்னிங். திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கண்டெய்னர்ல இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா வந்துடும். கண்டெய்னர்ல நீங்க இந்த இமேஜ் யூஸ் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணா இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா வந்துடும். டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் ஓஎஸ், பைத்தான், ஃபிளாஷ் ஆப், கோட் டெப்ளாய் எதுவுமே பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்க இந்த கண்டெய்னர் ரன் பண்ணி நீங்க அவுட்புட் பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்ப இது மாதிரி ஒரு டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் என்ன பண்ணிடலாம், நம்ம டெஸ்டிங் டீம் கொடுத்துடலாம், டெவலப்மெண்ட் டீம் கொடுத்துடலாம், ப்ரொடக்ஷன் டீம் கொடுத்துடலாம். அவங்க என்ன பண்ணலாம், அந்த டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி எவ்வளவு வாட்டி வேணா கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மேனுவல் ப்ராசஸ், மேனுவலாக நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண தேவை, மேனுவலாக ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ண தேவை, மேனுவலாக உங்கள் கோட் எடுத்துகிட்டு வந்து டெப்ளாய் பண்ண தேவை, கான்ஃபிகர் பண்ண தேவை. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணால் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி டெஸ்டிங் புது வாட்டி டெஸ்டிங் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ண தவிர மேனுவலாக ஜஸ்ட் இதே இமேஜ் யூஸ் பண்ணி அவங்க கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி இன்னும் சொன்னேன், நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன்,
அவங்க என்ன பண்ணுவாங்க, பைத்தான் வெர்ஷன்ஸ் லைக் பைத்தான் வந்து 3 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம், எதுனா யூஸ் பண்ணலாம். ஃபிளாஸ்க் அப்போ தான் 1.1 யூஸ் பண்ணலாம், இல்லை 1.2 யூஸ் பண்ணலாம். they can use anything. அதே மாதிரி app.py app.py விட்டுருங்க. அப்போ வந்து வெர்ஷன், அப்போ வந்து ரெட் ஹேட் OS வெர்ஷன் 9 யூஸ் பண்ணலாம், 8 யூஸ் பண்ணலாம், 7 யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன டவுட் அப்படின்னா, இப்போ அவங்க ரெட் ஹேட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபைன். பைத்தான் நம்ம 3 யூஸ் பண்ணுறோம், ஃபிளாஸ்க் 1.1 யூஸ் பண்ணுறோம். இப்போ டெஸ்டிங் டீம் மேனுவலாக ரெட் ஹேட் OS இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே ஃபைன். பைத்தான் வெர்ஷன் 3 பதிலாக 2 இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஃபிளாஸ்க் 1.1 பதிலாக 1.0 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கோட் ரன் ஆகுமா? உங்கள் கோட் ரன் ஆகுமா? வெதர் யுவர் கோட் வில் ரன் ஆகுமா? ரன் ஆகாது. ஏன்னா கோட் டெவலப் பண்ணும்போது வெர்ஷன் 3ல டெவலப் பண்ணியிருப்பாங்க, பைத்தான் வெர்ஷன் 3ல. அதேமாதிரி ஃபிளாஸ்க் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபிளாஸ்க் 1.1 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு மட்டும் தான் உங்கள் கோட் சப்போர்ட் ஆகும், தர இந்த வெர்ஷனுக்கு உங்கள் கோட் சப்போர்ட் ஆகும் சம்டைம்ஸ். அப்போ என்ன பண்ண முடியாது. இப்போ ப்ராப்ளம் கோட்ல இருக்கா, இல்லை இந்த 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 டிபெண்டன்சியில் இருக்கா? ப்ராப்ளம் கோட்ல இருக்கா, இல்லை பேஸ் டிபெண்டன்சியில் இருக்கா? இதில் ப்ராப்ளம் இருக்கா? இதில் ப்ராப்ளம் இருக்கு. கோட் ஆர் இதில் டிபெண்டன்சியில், இதில் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இதில் கரெக்டான வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலை. இதில் கரெக்டான வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலை. இல்லையா? ஓகே, ஸோ இதில் கரெக்டான வெர்ஷன் யூஸ் பண்ணாதனால நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமைஸ் ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதில் எல்லாமே கரெக்டாக வெர்ஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிடும். அப்போ யாராச்சும் இந்த இமேஜஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும், டேரக்டாக அவங்க அவுட்புட் பார்த்துக்கலாம். Here, can we create a Docker image? How many of them ready creating Docker image? First, okay, Sanjay, Praveen, புரியுதா உங்களுக்கு? கிளியரா புரியுதா? ஓகே, நீங்க ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதணும். யூ வாண்ட் டு கிரியேட் அ டாக்கர் இமேஜ், யூ வாண்ட் டு ரைட் அ டாக்கர் ஃபைல். ஒரு கோட் மாதிரி எழுதணும், ஒரு கோட் மாதிரி செட் ஆஃப் கோட் மாதிரி எழுதணும். அதுக்கு வந்து டாக்கர் ஃபைல் சொல்லுவாங்க. டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் கோட் எழுதணும், அதுதான் டாக்கர் ஃபைல் சொல்லுவாங்க. கோடுன்னு பயந்துடாதீங்க, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நான் சொல்லித்தரேன். ஸோ டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ டாக்கர் ஃபைலில் நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், நம்மளுக்கு என்ன தேவை. லைக் டாக்கர் ஃபைலில் நம்ம சொல்லணும் பேஸ் OS என்ன யூஸ் பண்ண போறீங்க, பேஸ் OS நான் ரெட் ஹேட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, என்ன மென்ஷன் பண்ணோம், என்ன பைத்தான் யூஸ் பைத்தான். ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, பைத்தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, பைத்தான் மென்ஷன் பண்ணுவீங்க. தென் ஃபிளாஸ்க் தேவை, ஃபிளாஸ்க் மென்ஷன் பண்ணுவீங்க. தென் உங்க கோட் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகும், இந்த டாக்கர் ஃபைல இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிடலாம். ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு கண்டென்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே, டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணலாமா? I'll go here. Next file, sorry. So docker file name என்ன, docker file தான். docker file name என்ன, docker file தான். ஓகே, ஸோ டிஃபால்ட் நேம் என்னது, டாக்கர் ஃபைல் தான். சி எனக்கு டாக்கர் ஃபைல் பண்ணால் அந்த சிம்பிள் வந்துருச்சு பாருங்க, டாக்கர் சிம்பிள். ஸோ டாக்கர் ஃபைல் தான். ஓகே, ஓகே எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு சும்மா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, பேஸ் OS சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஸ் OS நீங்க சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பைத்தான். ஓகே, இன்ஸ்டால் பைத்தான். அதுக்கப்புறம் ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் ஃபிளாஸ்க். அதுக்கப்புறம் கோடை டெப்ளாய் பண்ணணும், கோட் மென்ஷன் பண்ணணும், டெப்ளாய் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பேஸ் OS சூஸ் பண்ணிக்கலாமா? ஃப்ரம் பேஸ் OS எப்படி சூஸ் பண்ணீங்க, யூசிங் ஃப்ரம் கீவேர்ட். இந்த கேப்ஸ்ல தான் நீங்க போகணும். ஃப்ரம்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க பேஸ் OS சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேஸ் OS நேம் இதுதான், காப்பி. ஸோ ஃப்ரம்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி யூ கேன் சூஸ் யுவர் பேஸ் OS. பேஸ் OS சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். நீங்க ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ரன்னுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் எனிதிங், யூஸ் ரன் கமாண்ட். யா இப்போ என்ன பண்ணலாம், யா இன்ஸ்டால் பைத்தான். ஏன்னா இந்த கமாண்ட் தான்
இன்ஸ்டால் பண்றதுக்கு கமாண்ட். ஓகே, நீங்க -y போடணும். நீங்க ஏன் -y போடணும் அப்படின்னா நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ்ஆர் நோ கேட்கும். கரெக்டா கேட்டுச்சா? எஸ்ஆர் நோ கேட்டுச்சா? ஓகே, ஆனா டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணும்போது எஸ்ஆர் நோலாம் கேட்காது. அப்ப என்ன பண்ணும்? -y கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ணோம்? சிம்பிள் ரன் yum install flask. That's all. ஃபைனலா உங்க என்ன பண்ணணும்? உங்களோட கோடை வந்து காப்பி பண்ணும். ஸோ கோட் நான் எங்க வச்சுக்க போறேன் அப்படின்னா என்னோட பேஸ் வைஸ்ல. என்னோட பேஸ் வைஸ்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ். இதான் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ். ஓமை ஓகே, இதான் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ். நான் ப்ரொஃபைல் காமிக்கிறேன். அமேசான் லினக்ஸ் இதான் என்னோட இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா அந்த VI இல்லை நானோ app.py அந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். That's all. கிளியர்? சரி, இப்ப என்ன பண்ணும்? இந்த கோடை நான் காப்பி பண்ணி என்னோட இமேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணும். அப்ப இந்த கோடு எங்க இருக்கு? என்னோட இன்ஸ்டன்ஸ்ல. அப்ப இந்த கோடை நான் காப்பி பண்ணி எங்க ஸ்டோர் பண்ண? இமேஜ்ல ஸ்டோர் பண்ண. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? காப்பி ஃபைல் நேம் என்னது? app.py டு இமேஜ். ஸோ நான் என்னோட app.py ஃபைலை நான் என்னோட இமேஜ்ல app.py-ஆவே ஸ்டோர் பண்றேன். app.py-ஆ ஸ்டோர் பண்றேன். பட் யூ கேன் ஸ்டோர் இன் டிஃபரெண்ட் நேம். லைக் sanjay.py நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஆர் யூ கேன் ஸ்டோர் இன் எனிவே. ஓகே, பட் நான் வந்து என்னோட இமேஜ்லயும் app.py-னே ஸ்டோர் பண்றேன். கிளியர்? ஸோ என்னோட இன்ஸ்டன்ஸ்ல இருந்து காப்பி பண்ணி என்னோட இமேஜ்ல app.py ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இந்த கமாண்ட். ஸோ இப்போ அப்போ வந்து பேஸ் OS பண்ணியாச்சு, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இதுவை காப்பி பண்ணியாச்சு. இது உங்களை இன்ஸ்டன்ஸ்ல இருந்து app.py காப்பி பண்ணி உங்களோட இமேஜ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும்? பைத்தானை ஸ்டார்ட் பண்ணுமா? அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுமா? அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது என்ன கமெண்ட் சொன்னேன்? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை ரன் பண்ணுமா? என்ன கமெண்ட் ரன் பண்றதுக்கு? பைத்தான் 3-m flask next என்னது? What do you want to do? Anyone? Run. Okay, flask run. Python 3-m flask run. Flask run. Okay, clear? ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். கரெக்டா? பட் எனக்கு தேவையில்ல, எப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி நான் இங்கே மென்ஷன் பண்றது? எப்படி இங்கே மென்ஷன் பண்றது அப்படின்னா சிஎம்டி யூஸ் பண்ணோம். சிஎம்டிக்கும் ரன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரன் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இமேஜ் பில்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இமேஜ் பில்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அப்போ ரன் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கரெக்டா எனக்கு இமேஜ் பில்ட் பண்ணும்போது தான் எனக்கு பைத்தான் இந்த இமேஜ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கணும், அந்த இமேஜ்ல ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் ஆயிருக்கணும், அப்புறம் அந்த இமேஜ்ல என்னோட கோடு இருக்கணும், கோடு காப்பி பண்ணியிருக்கணும். எப்போ எனக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்? எப்போ எனக்கு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும்? என் கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும். கரெக்டா? என்னோட கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள தானே எனக்கு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும். எஸ் ஆர் நாட்? எஸ் ஆர் நாட்? கரெக்ட். இமேஜ்குள்ளேயா அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண போறீங்க? எப்படி இமேஜ்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணுங்க? இட்ஸ் நாட் பாசிபிள் மேம். கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போறோம். அப்ப கரெக்டா? அப்ப ஒரு இமேஜ் பில்ட் பண்ணும்போது நீங்க ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா யூ ஷுட் யூஸ் ரன் கமாண்ட். when your container is creating, உங்க கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது if you want to execute any command you should use cmd command. clear? okay, அப்ப நான் cmd போட்டு என்ன பண்றேன்? இதை மென்ஷன் பண்றேன். python 3-m flask run. ஸோ இப்போ நான் இது என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவாங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு இது எல்லாமே ஒரு பேராமீட்டர் தான்.
இது ஒரு பேராமீட்டர், இது ஒரு தனி பேராமீட்டர், இது ஒரு தனி பேராமீட்டர். ஸோ இது எல்லாமே நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள போடணும். ஓகே, பைத்தான் 3ங்கிறது ஒரு தனி பேராமீட்டர், கமா -m தனி பேராமீட்டர் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள, கமா. ஓகே, இது மாதிரி பேராமீட்டர் தான் போட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் இது ஒரு தனி பேராமீட்டர், இது ஒரு தனி பேராமீட்டர். கிளியர்? தட்ஸ் ஆல். கிளியர்? இது மாதிரி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், இதை அப்படியே காப்பி பண்ண போறீங்க, உங்க பேஸ் OS போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, நானோ டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க, இது பேஸ்ட் பண்ண போறீங்க. தட்ஸ் ஆல். கிளியர்? ஸோ ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மள்ட்ட டாக்கர் ஃபைல் இருக்கு. இப்போ இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி இமேஜ் பில்ட் பண்ண போறோம். அது கமெண்ட் என்ன, டாக்கர் ஓகே பில்ட். ஓகே, இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு நேம் என்ன, பில்ட். இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு நேம் என்ன, build. So we are going to build the image. Clear? Build. Okay. -t. -t na end of date உங்க image name. Target. -t na target file. உங்க image தான் target. So உங்க image name என்ன வேணும், my website version mention பண்ணிக்கலாம், :version. If you want you can mention version or not விட்டலாம். இமேஜ் வெர்ஷன் வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணும்னா :v1 போட்டு வெர்ஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். டோன்ட் வாண்ட் லீவ் இட், I'll mention it. ஓகே, ஸோ டாக்கர் பில்ட் -t டார்கெட் ஃபோல்டரோட நேம். நீங்க டாக்கர்ங்கிற ஃபைலே மென்ஷன் பண்ண தேவை, ஏன்னா அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா கரண்ட் டைரக்ட்லி தானே இருக்கு, அது டாக்கர் ஃபைல் டிஃபால்ட் இருக்கா, அதுவே அந்த ஃபைல் எடுத்து இமேஜ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். I'm getting error. Something like that. Docker just let's see. Okay, path. We don't want to mention the path. Just a minute, I'll check my command. Docker build command. Yeah, I mentioned correctly. It's not building. Docker will -t image name my website. Actually இது வந்து நான் இந்த நேம்ல போட்டுருக்கேன், ஸ்மால் லெட்டர்ல போட்டு நினைக்கிறேன். Docker build build. Docker build build. New build is plus build x. Okay, just wait a minute. I'll check reply. Slash
slash easy to write user docker file. Cat this statement I'll check it. Yeah, I mean root user only. That's not a problem. Something like it's yeah, it's now building. Okay, it's now building. Sorry, and directly I mentioned பண்ண docker file எங்க இருக்கு நான் மென்ஷன் பண்ணல. That is a problem. Okay, என்னோட docker file வந்து எங்க இருக்குன்னா current directory-ல இருக்கு. See now it's working. Okay, I want to mention where is my docker and docker எங்க இருக்கு current directory-ல இருக்கு. So dot the dot வைக்க மறந்துட்டேன். Okay, so நீங்க மென்ஷன் பண்ணோம் current directory இருக்குன்னா current directory மென்ஷன் பண்ணோம். ஒருவேளை வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா you have to choose -f அந்த path நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ கரண்ட் டேட்ல என்னோட டாக்கர் ஃபைல் இருக்கு, பட் எரர் அடிக்குது எனக்கு. ஓகே, எரர் அடிக்குது. என்ன எரர் அப்படின்னா while installing flash ரன்யா install flash. ஓகே, updating session unable to read functionality. ஓகே, சாரி தப்பா கொடுத்துருக்கேன் பாருங்க கமெண்ட். pip install தானே வரும். கிளியர் புரிஞ்சா? அந்த டாட்ல எனக்கு கரண்ட் டைரக்டரி அப்ப நீங்க மென்ஷன் பண்ணோம் கரண்ட் டைரக்டரியில தான் என்னோட டாக்கர் ஃபைல் இருக்குன்னு மென்ஷன் பண்ணோம். அப்ப அந்த பாத் மென்ஷன் பண்றேன், டாட் போட்டு கரண்ட் டைரக்டரி இருக்குன்னு மென்ஷன் பண்றேன். ஸோ இங்க கமெண்ட் நான் தப்பா கொடுத்துறேன். pip 3 install. ஓகே, docker means எதாவது கிரியேட் ஆகிட்டு வரும். pages no create ஆகல. சூப்பர், என்ன எரர் அடிச்சுல. yeah, now I'm going to create my website version 1. see now it's creating my docker image. see docker see எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த இமேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா என் அப்ளிகேஷனோட அவுட்புட்டை பார்க்கலாம். என் டெஸ்டிங் டீம் ஷேர் பண்ணலாம், அவங்க என் அப்ளிகேஷன் அவுட்புட்டை பார்க்கலாம். எப்படி இந்த இமேஜை கண்டெய்னர் ரன் பண்ணி நீங்கள் அவங்க பார்க்கலாம், இந்த இமேஜை கண்டெய்னர் ரன் பண்ணி அவங்களும் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணலாம், நான் டாக்கர் அப்ல கூட புஷ் பண்ணலாம். ஓகே, ஐ வில் ஷோ லேட்டர். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த டாக்கர் அப்ல என்ன பண்ணலாம், இந்த டாக்கர் இமேஜை புஷ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம், இந்த இமேஜ் யூஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அந்த இமேஜ் யூஸ் பண்ணி நான் டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். டாக்கர் run. ஓகே, DIT என்னன்னா ஐடினா தெரியும், இன்டராக்டிவ் டெர்மினல். எனக்கு உள்ள லாகின் ஆகும், டெர்மினல் கிடைக்கும். டினா என்னன்னா அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ரன் ஆகும். டினா அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ரன் ஆகும். ஏன் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ரன் ஆகும் தெரியும், ஏன்னா வெளில வந்துட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ டி போட்டு ஓகே டிட்டாச் மோட் அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லையும் அது ரன் ஆகும். ஓகே, நேம். ஸோ என்னோட இமேஜ் என்னோட கண்டெய்னருக்கு நான் நேம் வச்சுக்கிறேன்.
மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு ஒரு என்னோட கண்டெய்னருக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். தென் யா உங்க இமேஜ் நேம் என்ன? மை வெப்சைட். ஸோ மை கண்டெய்னர் இஸ் கிரியேட்டிங். சாரி, என்னோட வெர்ஷன் நான் மென்ஷன் பண்ணல, V1 டேக் நான் மென்ஷன் பண்ண விட்டேன். Clear? See, my container got created. பார்க்கலாமா? Docker PS. See, என் container ரன் ஆகிட்டு இருக்கு. If you want, you can log into that container. எப்படி லாகின் ஆகலாம்? சிம்பிள், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். attach docker attach sorry, docker ps and container name. Sorry, my container stopped running. Okay, now again நான் ஒரு image யூஸ் பண்ணி container create பண்றேன். docker ps sorry images. So this is my docker image. இந்த image யூஸ் பண்ணி இன்னொரு container create பண்றேன். docker run okay hyphen dit detached mode. D னா தெரியும், detached mode. So background எனக்கு அந்த application ரன் ஆகும். Clear? hyphen name my website tool கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். Then my version name. Okay. இந்த இமேஜ் நேம் என்ன? இமேஜ் நேம் கொடுத்தாலும் சரி, இமேஜ் ஐடி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் யூஸ் பண்ணி எனக்கு கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு. See, my container got created. Okay. Clear? So இப்போ நான் அவுட்புட் பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? curl okay. So எங்க இந்த URL? Yeah, I'll copy this URL. எனக்கு செக் பண்ணலாம் வருது. I can't be able to connect a find to connect a port. Fine. Not a problem. Okay. First இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம லாகின் ஆகலாம். Okay. Docker attach my website to which number? Okay. I20 yeah, my website. Hyphen IT. My website. Sorry. V1 version. See, yeah. இங்க இருக்கு பாத்தீங்களா? இது என்னோட அப்ளிகேஷன் URL. ஸோ இதை நான் போட்டு பார்க்குறேன். காப்பி. இப்போ நான் கண்ட்ரோல் C கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெளில வந்துடும், ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால நான் வந்து கண்ட்ரோல் PQ போடுறேன். ஓகே, இங்க இருந்து curl நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட் போடுறேன். ஸோ ஃபெயில் டு கனெக்ட் வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த கண்டெய்னர் வந்து அந்த கண்டெய்னரில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆஸ் அ நெட்வொர்க்கிங் யூ ஹேவ் டு டூ போர்ட் ஃபார்வர்டிங். அப்போ அலோவ் பண்ண மாட்டேது, உங்களை அலோவ் பண்ண மாட்டேது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பைத்தான்ல ஒரு சின்ன கோடு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன கோடு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே. I'll put this attached.
Yes. Yeah, it's running. What I'll do? Doc. Doc container. Okay, what I'll do? Docker file போறேன். நானும் docker file. So நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சஸ் பண்ண அப்ளிகேஷன். அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டாக்கர் நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணாதான் நெட்வொர்க்கிங் போய் நம்ம மாடிஃபை பண்ணோம். பட் இட் டேக்ஸ் டைம். அதுக்கு செப்பரேட் கிளாஸ் நான் போனேன் நெட்வொர்க்கிங் சொல்லி கொடுக்குறதுக்கு. பட் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை. ஓகே, ஸோ அப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா -host ஓகே 0.0.0.0 -host equal to 0.0.0 இது மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ரியல் டைமாக டாக்கர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. டாக்கர் நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணணும். ஓகேவா, ஐ வில் சேவ் திஸ். சேவ் பண்ணிட்டு கேட் டாக்கர் ஃபைல். ஓகே, பக்கவா இருக்கு. இப்போ ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இமேஜ் பில்ட் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் தெரியும். ஓகே, yeah, this is the command. Website 2.1. Okay, website, my website or not? Sort website. I'm going to put it. Okay, dot. So I put our image build ஆயிடுச்சு. Docker images. எனக்கு இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நான் டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். டாக்கர் ரன். ஓகே, டாக்கர் ரன் -dit details mode -name docker name again web os or website python website அப்படின்னு நேம் again container இருக்கு. Then my image name SFTechOps website. Okay, fine. Okay, வா. Okay, இப்போ access பண்ண ட்ரை பண்றேன். curl போட்டு இப்போ access பண்ண ட்ரை பண்றேன். Let's see it's working or not. Failed access, do not connect to server. Okay. Yes. Okay, I'll check friends. I'll check பண்றேன். எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேது. Okay, I want to check. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். Continue detach model பண்ணிட்டேன். Okay, sorry. அட்ரஸ் மாறி இருக்கு. 1 கிடையாது. இதான் அட்ரஸ். சாரி. I should choose this. என்ன திரும்பி இது கனெக்ட் பண்றேன். சரி, அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. we have to expose பண்ணணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் நெட்வொர்க்கிங்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். we have to expose. see எனக்கு வருதா? வெல்கம் டு SFTechOps. ஆக்சுவலி நான் இந்த ஐபி அட்ரஸ் தப்பா போட்டேன். இங்க 10 போட்டுட்டேன். 3 சரிதா? வெல்கம் டு SFTechOps. கிளியர்? ஓகேவா? ஆக்சுவலி இப்படி பண்ண மாட்டாங்க. டாக்கர் அவர் சொன்ன எக்ஸ்போஸ் பண்ணோம், போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணோம். பட் இட் டேக்ஸ் டைம். ஹேவ் டு டீச் நெட்வொர்க்கிங், டாக்கர் நெட்வொர்க்கிங். கிளியர்? புரிஞ்சா? கிளியர்? இன்னொரு வாட்டி கூட பண்ணி காமிக்கிறேன். ஓகே, I'll go to my Docker file. Sorry, cd app.py.
சாரி நானும் app.php போய் நான் கோட் சேஞ்ச் பண்றேன். என்ன கோட்னா அடிஷனல் நான் ஒரு கோட் ஆட் பண்றேன். அடிஷனலா நான் ஒரு கோட் ஆட் பண்றேன் பாருங்க. ஓகே நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுச்சா? கிளியர் மீன்ஸ் கிளியர். ஓகே அடிஷனல் நான் கோட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி ஸ்லாஷ் எஸ்ஆர் டெக் ஆப்ஸ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா வெல்கம் டு ஸ்லாஷ் டாக்கர் அப்படி போட்டாங்க வச்சுக்கலாம். வெல்கம் டு டாக்கர் வரும். இப்போ எப்படின்னா வெறும் நம்ம ஸ்லாஷ் போட்டா வெல்கம் டு எஸ்ஆர் டெக் ஆப்ஸ் வருதா? வெறும் நம்ம ஸ்லாஷ் போட்டா நம்ம ஸ்லாஷ் இங்க ஜஸ்ட் நம்ம ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணா வெல்கம் டு எஸ்ஆர் டெக் ஆப்ஸ் வரும். எப்படி? ஏன்னா நம்ம கோட்ல என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணா வெல்கம் டு எஸ்ஆர் டெக் ஆப்ஸ் வரும். ஸ்லாஷ் டாக்கர் மென்ஷன் பண்ணா வெல்கம் டு டாக்கர் மென்ஷன் பண்ணும். ஓகே, this is the code. Copy this code and I will remove this. Sorry. Paste it here. Okay. இப்போ என்ன பண்ணும்? நான் டாக்கர் இமேஜ் அகைன் பில்ட் பண்ணணும். Okay. Okay, anyone know how to delete docker image? இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் எப்படி delete பண்ண தெரியுமா? Command to delete docker image. How to delete docker images? rm let's try. Correct. Images. Okay, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கண்டெய்னர் ரன் ஆயிட்டு பார்க்கலாம். கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும். டாக்கர் ஸ்டாப். இந்த ரெண்டு கண்டெய்னர் ஸ்டாப் பண்றேன். நீங்க கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணாதான் இமேஜை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இமேஜ் ரிமூவ் பண்ணணும்னு. Clear? Docker PS. See, இப்போ Docker, okay, RM to delete container we'll use RM. Okay, Docker PS எனக்கு இவ்வளோ கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இவ்வளோ கண்டெய்னர் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு கமாண்ட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகே டாக்கர் இமேஜ் டாக்கர் இமேஜ் நீங்க டெலீட் பண்ணும். டாக்கர் இமேஜஸ் 3 இமேஜ் இருக்கேன். இமேஜஸ் டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஆர்எம் கிடையாது, ஆர்எம்ஐ அந்த இமேஜ் ஐடி இல்லை இமேஜ் நேம். ஏன்னா எனக்கு என்ன ஆகுது, என்னோட கண்டெய்னரும் நான் டெலிட் பண்ணுவோம். என் கண்டெய்னர்ஸ் நான் டெலிட் பண்ணா என்னால இமேஜஸ் டெலிட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறேன்? டாக்கர் PS-A. சாரி. ஸோ இந்த எல்லா கண்டெய்னர் நான் டெலிட் பண்ணதான் என்னோட இமேஜஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, அந்த பர்டிகுலர் எந்தெந்த கண்டெய்னர்ஸ்லாம் எந்தெந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ டாக்கர் ஆர்எம் அப்போ உட்காந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் இருக்கு. அதுக்கு பதிலாக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்கர் ஓகே இதெல்லாம் கேளுங்க. டாக்கர் ஃபைன் சிஸ்டம் PURNE -A. இந்த கமாண்ட் will delete unused images and stopped containers. All stopped containers, all unused images எல்லாமே delete ஆகும். எஸ் கேட்குறேன், எஸ் கொடுத்து delete பண்ண சொல்றேன். டாக்கர் இமேஜஸ் எந்த இமேஜ் இல்லை,
இப்போ நான் புதுசாக ஒரு இமேஜ் பில்ட் பண்ண போறேன். டாக்கர் பில் -t புதுசாக ஒரு இமேஜ் நேம் என்ன, மை வெப்சைட். அதான் என்னோட புது இமேஜ் நேம், கரண்ட் டைரக்டரி. சரி, எனக்கு ஒரு புதுசாக ஒரு இமேஜ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. So my image got built. So image built ஆயிடுச்சு. சூப்பர். இந்த இமேஜ் யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். docker run -it my website. I'm getting some error. Error வருது. வெயிட் பண்ணுங்க, அந்த ஃபைல் ஒரு டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். அது பைதான் முடியல. Just wait a minute, I'll run the file and got in some error. ஐஃபன் எம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பிளாஸ்க் இல்ல அந்த கோட்ல ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்ஸ் கரெக்டாக போட்டுட்டேன். பட் என்னோட கோட்ல ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கா, அதனால வரல. ஆக்சுவலி ஜஸ்ட் ஐ செக் மை கோட். மிஸ்டேக்ஸ் கிடையாது. கோட்ல மிஸ்டேக்ஸ் ஓகே, பட் கோட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஸோ அதனால தான் வர மாட்டேங்குது. ஓகேவா, மித்தபடி இப்படி இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, எனி டவுட்ஸ்? யூஸ்ட் சேம் நேம். ஓகே, யா சாரி, தேங்க்யூ. ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, I used same function. Thank you. Nano. Okay, again my image build பண்ற மாதிரி இருக்கு. பழைய இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி பழைய இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, இந்த இமேஜ் பில்ட் பண்ணிக்கிறேன். இதான் கமெண்ட். I'm building image. I'll run this. Yeah, now it's coming.
கேர்ள் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட் பண்ணிடணும். வெல்கம் டு எஸ்ஆர் டெக் ஆப்ஷன் வரும். இதுவே நான் ஸ்லாஷ் எஸ்ஆர் டெக் ஆப்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா டாக்கர் ஸ்லாஷ் டாக்கர் சொல்லணும். வெல்கம் டு டாக்கர். Clear? So I tried to finish by the time, but it's not possible. For 45 minutes class எடுக்கலாம் பார்த்தேன். But when it comes to Docker, it takes more time. கொஞ்சம் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும் 10 டாக்கர் படிக்க. Okay. I thought to do another project, but we have less time. Any doubts? Okay. So only we are conducting a Docker class. Okay. We are starting with Docker training. If you want, you can join. Okay, it's around 15 days to 20 days Docker training. But starting from basics to advanced, full Docker நீங்க வந்து learn பண்ணுவீங்க. ஓகேவா? நான் வேணா குரூப்ல என்ன டீம் லிங்க் ஷேர் பண்ண சொல்றேன். If you interest, you can join that. Okay? நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி என் டீமை கனெக்ட் பண்ணி அந்த டாக்கர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். Clear? Any doubts? I think yeah, my team will share now. Okay? And also we have a DevOps course. We are starting a new DevOps batch. If you're interested, அதுலயுமே உங்களுக்கு டாக்கர் வரும். I'll teach Docker. I'll teach this all tools. Linux, shell scripting, GitHub, Maven, Jenkins, Docker, Ansible, Kubernetes. In the LMA will cover all. It's 100 days course. Okay. If you're interested, you can join. You can fill this form. My team will contact you. நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதை ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார்ம் தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. கிளியர்? எனி டவுட்ஸ்? Whether this Docker workshop is useful for you, because I can't cover everything, okay, and it's take more time. ரெண்டாவது உங்களுக்கு எல்லாமே பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும், லினக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே, எஸ், தேங்க்யூ. வாட் அபவுட் அதர்ஸ்? Thank you. So anyone can give your feedback of this session. Anything my slide I want to change, like புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் என் சைடில் நான் சேஞ்ச் பண்ணுவேன், டீச்சிங்ஸ் ஒரு கோர்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கிளியராக டீச் பண்ணலாம். Clear. Thank you, Sanjay. Thank you, Guru. Okay, so the video share பண்ண சொல்றேன், and I'm coming with next workshop. Okay, next week we have workshop. How many of them உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்? I'll come with that content. உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் நீங்களே சொல்லுங்களேன். லைக் இந்த டூல்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒர்க் ஷாப் வேணும் நீங்களே சொன்னீங்கன்னா I'll come with that workshop. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஷாப் வேணுமா? யா ஷுவர். யா அதுதான் நான் பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கு அதான் பண்ணலான்னு இருந்தேன், பட் டைம் இல்லையே. நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணலாமா? கேன் வி டூ தட் ப்ராஜெக்ட்? ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கூட டெப்ளாய் பண்ற மாதிரி டேட்டாபேஸ்லாம் வச்சு டாக்கர்ல பண்ணலாமா? கேன் ஐ கம் வித் தட் ப்ராஜெக்ட்? ஓகே, டெராஃபார்ம். யா நான் டெராஃபார்ம் கொண்டு வரேன். ஹவ் மெனி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ கம் வித் தட் ப்ராஜெக்ட். ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணா சொல்லித்தரேன். பட் இட்ஸ் டேக் அரௌண்ட் 1 to 1.5 hours. அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். Terraform, what about others? என்ன ஒர்க் ஷாப் உங்களுக்கு வேணும்? I'll come that workshop. Git, GitHub, and Kubernetes. Hemant, you're already in DevOps course, am I right? Hemant, you're already in DevOps training. அப்போ எதுக்கு உங்களுக்கு workshop? You can directly attend the class, am I right? Git, GitHub, and Kubernetes. Okay, friends. Thank you for your time and support me so that I come up with a lot of free workshop. Share to your friends. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு AWS CI/CD ஒர்க் ஷாப் போட போகிறேன். நான் அந்த லிங்க் வந்து குரூப்பில் போட சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கம் வித் லாட் ஆஃப் ஃப்ரீ. பிகாஸ் டெவப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் டீச் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒன்லி ஐ எம் டீச்சிங் திஸ். இல்லைனா ஐ டோன்ட் கம் ஃப்ரம் டீச் திஸ் கான்செப்ட்ஸ். Okay, so only I just came to teach DevOps here.